அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் அ பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ, இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, செமேரு ஐலேண்ட் விச் எரப்டட் ரீசென்ட்லி இஸ் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வெடித்த செமேரு எரிமலை எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வேர்ல்டு லெவல்ல டிசாஸ்டர் நடந்தா நம்ம படிச்சு வச்சுக்கணும். அது ரிலேட்டடா எக்ஸாம்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கு. அதனால பார்த்து வச்சுக்கிறோம். சரியா? ஸோ, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல அந்தமான்ல பார்த்தீங்கன்னா, பேரன் ஐலேண்ட்ல ஒரு வால்கனோ இருக்கு. அது ரீசென்ட்டா வந்து கொஞ்சம் எரிமலை சீற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அத தொடர்ந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியால இருக்கக்கூடிய இந்த செமேரு ஐலேண்ட்ல செமேரு வால்கனோ ஓகேங்களா? செமேரு வால்கனோல வந்து அந்த எரப்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வால்கானிக் எரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதுதான் இங்க இமேஜஸ்ல குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, செமேரு எரிமலை அப்படின்னா, இந்தோனேஷியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 2025 ஃபிடே செஸ் வேர்ல்ட் கப் இஸ் பீயிங் ஹெல்ட் இன் விச் ஸ்டேட்? சதுரங்க உலக கோப்பை எங்க நடக்குது அப்படின்னா, நமக்கு கோவால நடக்குது. சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது எங்க நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு பாத்துமி அப்படிங்கிற சிட்டி. அது எங்க இருக்கு அப்படின்னா, ஜார்ஜியால இருக்கு. அதுல திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபைனல்ஸ்ல அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்தியாவோட 88வது கிராண்ட் மாஸ்டராவும் வந்திருப்பாங்க. சரியா? சரி, அடுத்தது. ஆன் விச் டேட் டிட் த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் ஸ்டேட் ஹானர்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ டொனேட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்பை தமிழக முதல்வர் எந்த தேதியில் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, எந்த டேட்ல இப்ப நான் வந்து இறந்துட்டேன். இறந்து போறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு கன்சென்ட் ஃபார்ம் குடுத்துருவேன். நான் இறந்துட்டேன்னா, நான் கோமாவுக்கு போயிட்டா, என்னோட ஆர்கன்ஸ் எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்சென்ட் ஃபார்ம் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அடக்கம் பண்றப்ப அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ, அது எந்த டேட்ல இந்த அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா, 23 செப்டம்பர் 2023ல. அடுத்தது. அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வாஸ் லான்ச்டு டு சப்போர்ட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப். அதாவது பட்டியலின பழங்குடியின மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகள் போய் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க இந்த அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கீழ பெனிஃபிட் ஆயிக்கலாம். அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, அவங்களுடைய குடும்ப வருமானம். அந்த பட்டியலின பழங்குடியின குடும்ப வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, 12,00,000க்கு உள்ள இருக்கணும். ஸோ, அப்படி 12,00,000த்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த திட்டத்துக்கு கீழ எலிஜிபிள் ஆயி வெளிநாடுகள்ல போய் படிக்கலாம். அப்படி வெளிநாடுகள் போய் படிக்கிறப்ப, தமிழக அரசாங்கமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 36,00,000 வரைக்கும் நிதியுதவியை வழங்குவாங்க. ஸ்காலர்ஷிப்ப வழங்கி படிக்க வைப்பாங்க. சரியா? முக்கியமான ஒரு திட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? 2மே கரெக்ட். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கேட்டா இத தான் கேட்பாங்க. எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காசு குடுக்குறாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. 36,00,000ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட்டா வேர்ல்ட் இம்யூனைசேஷன் டே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக நோய் தடுப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.